Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் மவுஸோட ஈவெண்ட் வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஈவெண்ட்டில் வந்து Part-2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஈவெண்ட்டில் Part-1 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 3 ஈவெண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிமைனிங் ஈவெண்ட் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஒன்று வேணா பார்க்கலாம். ஸோ மவுஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 7 ஈவெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை ஃபர்ஸ்ட் 3 ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிமைனிங் ஈவெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மவுஸ் ஓவர் அண்ட் தென் மவுஸ் அவுட் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மவுஸ் என்டர் அண்ட் தென் மவுஸ் லீவ் அப்படிங்கிற இந்த ஒரு 4 ஈவெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோட் பற்றி நம்ம ப்ரீவியஸாக நம்ம வந்து டைப் பண்ணியிருந்தோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு டிவ் எலமெண்ட் வர மை பாக்ஸ் 1 சொல்லிட்டு ஒரு டிவ் எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் இன்னொரு பாக்ஸ் மை பாக்ஸ் 2 சொல்லிட்டு ஒரு இன்னொரு டிவ் எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மை பாக்ஸ் 1க்கு பதிலாக 2 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அகைன் வந்து இன்னொரு டிவ் எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து மை பாக்ஸ் 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 2 டிவ் எலமெண்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிக்கிறேன். மை பாக்ஸ் 2 அண்ட் தென் மை பாக்ஸ் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 2 டிவ் எலமெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த டிவ் எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மை பாக்ஸ் 1 அப்படிங்கிற ஐடிக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டைல் எழுதிருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டைலை ஒரு 2 டைம்ஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா பாக்ஸ் 2 அண்ட் தென் வந்து பாக்ஸ் 3ன்னு சொல்லிட்டு இதோட ஐடியோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 டிவ் எலமெண்ட் நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து காலம் வைஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிவ் எலமெண்ட் இது என்ன பண்ண போனால் ரோ வைஸ் நான் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாக்ஸ் கண்டெய்னர் சொல்லிட்டு ஒரு டிவ் எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் காமனாக. ஸோ அந்த பாக்ஸ் கண்டெய்னருக்குள்ளே தான் நம்மளுக்கு பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 சொல்லிட்டு நமக்கு இந்த 3 டிவ் எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸ் கண்டெய்னர் அப்படிங்கிற ஐடிக்கு வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஹேஷ் பாக்ஸ் கண்டெய்னர் இதுக்கு போய் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஷனை கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ரோ வைஸ் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 5 பிக்சல். ஸோ இதே ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஐடிக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்ஜின் வந்து ஒரு 5 பிக்சல் நான் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இடையில வந்து ஒரு 5 பிக்சலுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் 1 மை பாக்ஸ் 1 சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஜஸ்ட் நம்ம கர்சரை மூவ் பண்ணும்போது நமக்கு மவுஸ் மூவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து கால் ஆகும். மவுஸை வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணும்போது மவுஸ் டவுன் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கால் ஆகும். அதுவே நான் மவுஸை ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் அப்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஈவெண்ட் கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து மவுஸ் ஓவர் அண்ட் தென் மவுஸ் அவுட். இந்த 2 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செகண்ட் டிவ் எலமெண்ட்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் மவுஸ் என்டர் அண்ட் தென் மவுஸ் லீவ் இந்த 2 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் டிவ் எலமெண்ட்ல வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மை பாக்ஸ் 2 அண்ட் தென் மை பாக்ஸ் 3 அப்படிங்கிற இந்த ஐடியை வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம கொடி செலக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோட் பார்த்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பாக்ஸ் 2க்கும் பாக்ஸ் 3க்கும் நம்ம அந்த எலமெண்ட்டை வந்து கெட் பண்ணணும். அதனால் அங்கே வந்து மை எலமெண்ட் 2 அண்ட் தென் மை எலமெண்ட் 3 சொல்லிட்டு வேரியபிள் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 சொல்லிட்டு நான் ஐடி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த டிவ் எலமெண்ட் நம்ம கெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மை எலமெண்ட் 2க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மவுஸ் ஓவர் அண்ட் தென் மவுஸ் அவுட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மை எலமெண்ட் 2. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா மவுஸ் ஓவர்
ஸோ மவுஸ் ஓவர் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஓவர் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா நம்ம ப்ரீவியஸ் கோட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டைல் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். மவுஸ் ஓவர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகணும், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிங்க் கலர் நான் கொடுத்துக்கிறேன். மவுஸ் ஓவர் ஆகும்போது சேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் கலர் எல்லாமே சேம் தான். இங்கே நம்ம டெக்ஸ்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மவுஸ் ஓவர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே மை எலமெண்ட் 1 நம்ம இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை எலமெண்ட் 2. ஸோ மை எலமெண்ட் 2க்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டைல் எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் செகண்ட் டிவ் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் அது மேலே கர்சரை நான் மேலே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஓவர். ஓகேங்களா? மவுஸ் ஓவர் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ டெக்ஸ்ட் கலர் நம்ம வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெட் கலர் நான் கொடுத்துட்டு ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மை எலமெண்ட் 1க்கு வந்து நான் வந்து கலர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மை எலமெண்ட் 2க்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ரெட் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கர்சர் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் கலர் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு பிளாக் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பிளாக். ஸோ கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கர்சர் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் நமக்கு டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து மவுஸ் ஓவர். அந்த பாக்ஸ் மேலே நான் வந்து கர்சரை ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து கால் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் அவுட் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த கோடை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து மை எலமெண்ட் 2க்கு வந்து நம்ம என்ன ஈவெண்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எல்லோ கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லோ. நெக்ஸ்ட் வந்து இந்த மவுஸ் ஓவருக்கு பதிலாக மவுஸ் அவுட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் டிவ் எலமெண்ட் மேலே நான் கர்சரை மூவ் பண்ணும்போது, அதாவது ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கால் ஆகும். இதுவே என்ன பண்ணுறேன்னா இந்த செகண்ட் டிவ் எலமெண்ட் மேலே வந்து கர்சரை நான் வந்து வெளியே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, டெக்ஸ்ட் கலர் நம்ம பிளாக் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இனிமேல் என்ன பார்த்தீங்கன்னா மவுஸ் ஓவர் அண்ட் தென் மவுஸ் அவுட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் என்டர் அண்ட் தென் மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மை பாக்ஸ் 3க்கு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மை எலமெண்ட் 3 சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் அந்த டிவ் எலமெண்ட் நம்ம கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மை எலமெண்ட் 3 அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து நம்ம ஆட் ஈவெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கோட் நம்ம அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இங்கே மை எலமெண்ட் 2க்கு பதிலாக நான் 3 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மை எலமெண்ட் 3. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு பதிலாக மவுஸ் என்டர் அப்படிங்கிற ஈவெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். மவுஸ் என்டர். ஜஸ்ட் இங்கே வந்து எல்லோ கொடுக்காம ஜஸ்ட் நான் பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மவுஸ் என்டருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் நேம் வந்து மவுஸ் என்டர்ன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மை எலமெண்ட் 3க்கு வந்து நம்ம ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தேர்டு பாக்ஸ் மேலே கர்சரை மூவ் பண்ணும்போது, அதாவது என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மவுஸ் என்டர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து கால் ஆகும். நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அண்ட் டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுவே என்ன பண்ணுறேன்னா மவுஸ், அதாவது அந்த டிவ் எலமெண்ட்ல விட்டு நான் மவுஸை வெளியே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கால் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த கோடை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இது வந்து மை எலமெண்ட் 3 தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா மவுஸ் என்டர் அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு பதிலாக மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டே இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து மவுஸ் என்டருக்கு பதிலாக மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட் டிவ் பாக்ஸ் மேலே நான் கர்சரை என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் என்டர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கால் ஆகும். ஸோ இப்போ அந்த பாக்ஸில் இருந்து கர்சரை நான் வந்து வெளியே கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட் கால் ஆகும். ஸோ இங்கே வந்து மவுஸ் லீவ், மவுஸ் என்டர் அண்ட் தென் மவுஸ் லீவ். ஓகேங்களா? இது வந்து தேர்ட் டிவ் எலமெண்ட்ல நம்ம பார்த்துருந்தோம். செகண்ட் டிவ் எலமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஓவர் அண்ட் தென் மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செகண்ட் டிவ் எலமெண்ட்டும் அண்ட் தென் தேர்ட் டிவ் எலமெண்ட்டும் நமக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த கர்சரை நான் வந்து அந்த பாக்ஸ் மேலே கொண்டு போகும்போது அதாவது மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கால் ஆயிருக்கு. அதுவே நான் வந்து வெளியே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கால் ஆயிருக்கு. சேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் டிவ் எலமெண்ட் மேலேயும் நான் கர்சரை மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு மவுஸ் என்டர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கால் ஆகும். அதுவே ரிமூவ் பண்ணும்போது மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஈவெண்ட் கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 4 ஈவெண்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மவுஸ் மூவ் அதே மவுஸ் டவுன் மவுஸ் அப் அப்படிங்கிற ஒரு 3 ஈவெண்ட் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட் அண்ட் தென் மவுஸ் என்டர் மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 4 ஈவெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஈவெண்ட்டில் மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட் அண்ட் தென் மவுஸ் என்டர் மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஒரு 4 ஈவெண்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மவுஸ் என்டர் மவுஸ் ஓவருக்கும் அண்ட் தென் வந்து மவுஸ் அவுட் அண்ட் தென் மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ until then bye bye, see you.